நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் அதன் அமைப்பு, அதிலுள்ள பணிமுட்டுகள், அதிலுள்ள பொருட்கள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து விளக்கமாக இந்த வேத பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 3000 வருடங்களுக்கு முன்பாக மோசே ஐயா செய்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு இப்படி செய்ய வேண்டும் என்று கொடுத்த முன்மாதிரியா இருக்கிறது. இது அந்த காலத்தில் அப்பொழுது நடந்த நிகழ்வாக நாம் விட்டுவிட்டு போய்விடக் கூடாது. ஏனெனில் இதில் ஆழமான கருத்து இருக்கிறது. அதாவது புதிய ஏற்பாட்டில் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருச்சபை என்றும் மணவாட்டி என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு திருச்சபை என்பதும் ஒரு தனி மனிதன் என்பதும் ஒன்றுதான். ஏனெனில் திருச்சபையில் தேவாலயத்தில் கர்த்தர் வாசம் செய்வார். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தர் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியாக வந்து உள்ளே நமக்குள் நம்முடைய ஆவியை அவர் ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். இப்படியாக நாமும் ஒவ்வொரு மனிதரும் திருச்சபையாக இருக்கிறோம். அதாவது பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் திருச்சபையாக இருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தின் மாதிரியா இருக்கிறது. இந்த தேவாலயத்தின் மாதிரிதான் நாமும் இருக்கிறோம். அப்படியானால் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைக்கும், இது மாம்சத்திற்கல்ல, ஆவிக்குரிய நிலைக்கு, ஆவிக்குரிய நம்மளுடைய வளர்ச்சிக்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் முதலில் என்ட்ரன்ஸில் நுழைந்து அதிலிருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் எப்படி ஒரு மனிதன் செல்ல முடியுமோ நடந்து, அதே போல ஆவியின்படி நம்முடைய இருதயத்தை கர்த்தர் இதே வழிகளில் நம்மளை வழி நடத்தி தம்முடன் சேர்த்து கொள்கிறார். ஒரு உதாரணத்திற்கு சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரத்தில் கிருபாசனத்தின் மேல் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். நாம் வெளியில் இருக்கிறோம். நாம் உள்ளே சென்று அப்பாவின் மடியில் உட்கார வேண்டும், அவரிடத்தில் நாம் சேர வேண்டும் என்றால் நாம் எப்படி செல்வோம்? முதலில் பிரகாரத்தில் நுழைவோம். திரைச்சிலை விலக்கி பிரகாரத்தில் வந்து அதிலிருந்து திரைச்சிலை விலக்கி பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வருவோம். அதிலுள்ள திரைச்சிலையை விலக்கி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அப்பாவிடம் பேசுவோம், ஏசப்பாவிடம். இப்படித்தானே நடக்கும். அதே போல நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது என்பது கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு சமமாயிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமான அவரிடத்தில் சேர வேண்டும் என்றால் நாமும் இந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் என்ற வழிகளின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும். சரி, இது எப்படி செல்வது? மனதால் எப்படி செல்வது என்றால் அதற்காக தான் கர்த்தர் இந்த பனிமுட்டுகளை எல்லாம், அங்கிருப்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலில் நாம் திரைச்சிலையை விலக்கி உள்ளே செல்லும் போது அதாவது 3 நிலையான உபத்திரவங்களால் கர்த்தர் சுத்திகரிப்பார். ஒவ்வொரு திரைச்சிலையும் ஒவ்வொரு விதமான உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அந்த திரைச்சிலையின் 4 நிறங்கள் உள்ள நூல்கள் 4 விதமான பாவங்களை குறிக்கிறது. 4 விதமான மனிதனுடைய பாவத்தன்மைகளை குறிக்கிறது. 3ம் ஒரே மாதிரியான திரைச்சிலைகள். அதனால் 4 நிறங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது. அந்த 4 நிறங்களுக்கும் பொருள்கள் உண்டு. அதே போல அந்த திரைச்சிலைகளை தாண்டி தாண்டி நாம் செல்லும் போது மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுகிறோம். அதன் வழியில் இருக்கிற பனிமூட்டுகளின் வழியாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். அது என்ன இருக்கிறது? முதலில் பலிபீடம், அதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம். அது ஞானஸ்தானத்திற்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெறுவதற்கு உவமையாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது கழுவும் தொட்டி. அது பரிசுத்த ஆவியானவரால் நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த நிலையை கடந்தால் தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பெற்றால்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். இதைதான் நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே நமக்கு சொல்லி இருப்பது என்னவென்றால், ஒரு மனிதன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதே போலதான் இந்த 2 பிறப்புகளும். பலிபீடம் என்பது ஞானஸ்தானத்திற்கு உவமையாகவும்,
கழுவும் தொட்டி கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளமாகவும் இருக்கிறது. அதற்கு அடுத்தது இன்னொரு உபத்திரவத்தை தாண்டி வரும்போது, அந்த திரைச்சிலையை நாம் விலக்கி வரும்போது, அடுத்ததாக இருப்பது ஆசரிப்பு கூடாரத்தின் தென்புறத்தில் குத்து விளக்கையும், வடபுறத்தில் மன்னா வைக்கப்பட்ட மேஜையும் இருக்கும். இந்த 2 காரியங்களும் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, அந்த குத்து விளக்கு என்பது பரிசுத்த ஆவியானவரையும், அப்பம் வைக்கப்பட்ட மேஜை 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. முதலில் குத்து விளக்கை குறித்து தியானிக்கலாம். குத்து விளக்கு என்பது அதில் 7 அகல்கள் உண்டு. 7 அக்கினி தீபங்களும் 7 நிறங்களில் எரியும். அந்த 7 நிறங்கள் என்னவென்றால் வானவில்லில் இருக்கிற அந்த 7 நிறங்கள், நிறப்பிரிகை என்று சொல்வோம். அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் வெண்மை நிறத்தை குறிக்கும். ஒளியின் நிறத்திலிருந்து 7 நிறங்கள் தோன்றுவது போல, வானவில்லின் 7 நிறங்கள் தோன்றுவது போல, குத்துவிளக்கின் 7 நிறங்களில் 7 தீபங்களும் எரியும். இது பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகளை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இதை பற்றின காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 நட்சத்திரங்கள், 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய 7 ஆவிகளும் நம்மை சுத்திகரிப்பதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பார். நாமே திருச்சபை எனும்போது, அதன் வழியாய் நாம் கடந்து வரும்போது, எப்படி பலிபீடத்தையும் கழுவும் தொட்டியையும் நாம் கடந்து அந்த நியமங்களை செய்து முடித்து நாம் வருகிறோமோ, அதுபோல குத்து விளக்கின் நியமங்களாக சில சுத்திகரிப்புகள் நமக்குள் நேரிடும். அது பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபிக்கும் போதும், வேதம் வாசிக்கும் போதும், நாம் கர்த்தரை தியானிக்கும் போது, கர்த்தரிடத்தில் காத்திருக்கிற சமயங்களில் கர்த்தர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்முடைய ஆவியை சுத்திகரிப்பது. கர்த்தருடைய ஆவிக்குள் அதை சுத்திகரிக்கிற ஒரு ப்ரொசீஜர் நடக்குது. இந்த 7 ஆவிகளும் 7 விதமான குணங்களோடு நம்மை சுத்திகரிப்பார். கர்த்தருடைய 7 ஆவிகளும் நம்முடைய கண்களை சுத்திகரிக்கும், நம்முடைய வாயின் வார்த்தைகளை சுத்திகரிக்கும், நாம் கேட்கிற வார்த்தைகளை, செவிகளை சுத்திகரிக்கும், நம்முடைய கரங்கள், நாம் கரங்களில் செய்கிற பாவங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அதை சுத்திகரிக்கும். நம் கால்கள், நம்முடைய கால்கள் நாம் செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்று அதனால் வந்த பாவத்தை நீக்குவதற்கு கர்த்தர் அதை எடுத்துக்கொண்டு சுத்திகரிப்பார். அதற்கு அடுத்தது நம்முடைய இருதயம், நம்முடைய மனம், அதாவது நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது, அதில் உள்ள கரைத்தறிகள் நீக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்தது நம்முடைய மாம்ச சிந்தை சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்படியாக 7 விதமான சுத்திகரிப்புகள் நமக்கு நடக்கும். இப்படி அந்த 7 விதமான சுத்திகரிப்பு நமக்கு நடக்கும்போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். இது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள், கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு சேருவதற்கு முன்பாக நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட சுத்திகரிப்புகள் நடக்கிறது. சரி, இது எப்படி நடக்கும் என்பதை பார்த்தால், நாம் கண்களினால் செய்த பாவங்கள், நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்படி நாம் மனம் திரும்பும் போது நம் கண்களினால் செய்த பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டு கழுவப்படும். ஆனால் நம்முடைய மாம்சத்தில், நம் கண்களில் சில பாடுகள், சில பார்வை குறைபாடோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ நமக்கு நேரிடும். அது அதில் உள்ள அந்த ஒரு சரீரத்திற்கு உண்டான நியாயத்தீர்ப்பு. ஏனெனில் நாம் அறிந்தே செய்த பாவங்களுக்கு, அறியாமல் செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். அறிந்தே செய்த பாவங்களுக்கு ஆவியில் நமக்கு மன்னிக்கப்படும். ஆனால் நம் சரீரத்தில் நாம் மனம் திரும்புவதற்காக, மீண்டும் நாம் அந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த இடத்தில் என்ன செய்வார், நம் கண்களை சுத்திகரிக்கும்படியாக. மீண்டும் நாம் நினைக்கலாம், நாம் ஒரு முறை பாவம் செய்து விட்டோம், மனம் திரும்பி விட்டோம், ஆண்டவரே நான் இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி விடுவோம். ஆனால் வேறு ஏதாவது ஒரு இச்சிக்கிற ஒரு காரியங்கள் வரும்போது உடனே நாம் என்ன செய்து விடுவோம், இச்சையில் விழுந்து விடுவோம். அப்படியே விட்டால், ஆனால் நாம் செய்த பாவத்தின் விளைவு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, நம்முடைய ஞானத்தில் உள்ள விஷயங்கள் நம் உணர்வை அடையும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். ஆத்துமாவில் அதை குறித்தான ஒரு பயம் உண்டாகும்படியாக, இந்த பாவத்தினால் நான் இந்த பாடுபட்டேன் என்று நாம் நினைக்கும்படி அளவுக்கு அந்த பாவத்தை குறித்த அதை நாம் வெறுக்க வேண்டும். அந்த பாவத்திற்குரிய
ஆசை நம் மனதில் இருக்கும். நாம் வேண்டாம் என்றாலும் அந்த ஆசை இருக்கும். அந்த பாவத்தின் ஆசையை எடுத்து போடும்படியாக அந்த கண்களினால் நாம் செய்திருந்தால், அந்த பாவத்திற்கு கண்களில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் நாம் நோயும், துன்பமும் அடைவோம், கஷ்டப்படுவோம். அந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கர்த்தர் நாம் மனம் திரும்புவதற்காக கொடுப்பார். அப்படி நாம் செய்த பாவத்தை நாம் வெறுத்த பின்பு, அந்த பாவம் நம்மை விட்டு போகும். நம் பலவீனங்களும் குணமாகிவிடும். கர்த்தர் குணப்படுத்துவார். கண்டிப்பாக. நாம் விசுவாசித்து கர்த்தரையே நம்பிக்கொண்டு, ஆண்டவரே நான் இனி செய்ய மாட்டேன் என்று முழுமையாக நாம் மனம் திரும்பி, நம் ஆத்துமாவில் உள்ள அந்த இச்சையை எடுத்து போட்டால், நம் கண்கள் குணமாகிவிடும். இதே போல ஒவ்வொரு அவயவங்களும் நம்முடைய காதுகள், நம்முடைய வாய், நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், நம்முடைய இருதயம், சிந்தை எல்லாவற்றையும் இந்த 7 காரியங்களையும் கர்த்தர் இப்படியே ஒவ்வொரு பாவத்தையும் எது எது இருக்கிறது என்று பார்த்து அதையெல்லாம் சுத்திகரிப்பார். இருக்கிறோம். அவர் வாசம் செய்ய வேண்டும். அப்படியானால் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக இப்படி ஒரு சுத்திகரிப்பை செய்வார். இதுதான் குத்துவிளக்கின் குணமாக இருக்கிறது. குத்துவிளக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே அந்த ஒளி. ஒளி வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு, தேவன் வேறு அல்ல. தேவன் பரிசுத்த ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒளியா இருக்கிறார். இப்படி அந்த ஒளியானது நமக்குள் ஆராய்ந்து, ஏனெனில் வெளிச்சம் இருந்தால்தான் அதில் நல்லது கெட்டது தெரியும். எந்த பொருள் எங்க இருக்கிறது, என்னவா இருக்கிறது, எது இருக்கிறது இல்லை என்றே தெரியும். அப்படியாக தேவன் ஒளியாய் நம்முடைய இருதயத்திற்குள் நம்மை ஆராய்ந்து அறிந்து சுத்திகரித்து அதையெல்லாம் நீக்கியும் போடுகிறார். கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அதை நீக்கியும் போடுகிறார். இப்படி நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இப்படி ஒவ்வொரு பனிமுட்டுகளின் உவமையை அதன் பொருளை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறோம், மனித வாழ்க்கை என்றால் என்ன, மனித வாழ்க்கை என்றால் என்ன, அது எப்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்கிறார். இது எல்லா மனிதருக்கும் பொருந்தாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் யார் பிரவேசிக்க போகிறார்களோ அவர்களுக்கு தான் இப்படி நடக்கும். இதுதான் நமக்கு அடையாளம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நடந்தது என்றால், கர்த்தர் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், இதுவே நமக்கு அடையாளம் நாம் நித்திய ஜீவனுக்குள் போய் சேரப் போகிறோம் என்பதற்கு. கஷ்டப்படவோ பயப்படவோ தேவையில்லை. கர்த்தர் உபத்திரவங்களினால் நம்மை சுத்திகரிப்பார். ஆனால் அந்த உபத்திரவத்தை தாங்குவதற்கு தேவையான பலத்தையும், ஞானத்தையும், உணர்வையும் அதற்கு முன்பே நமக்கு கொடுத்து விடுவார். அதனால் நாம் தைரியமாய் அந்த கஷ்டங்களை சுமந்து எத்தனை காலம் உண்டோ அந்த காலம் வரைக்கும் பொறுமையாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதுமானது. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, அதிகப்படியான நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது என்றால், அது சரீர பிரகாரமானதாக இருக்கும். அதுதான் உச்சக்கட்டம். கர்த்தர் ஒரு மனிதனை நியாயம் தீர்ப்பதற்கு பயன்படுத்துவார். ஒன்று பட்டயம், இன்னொன்று பஞ்சம் அல்லது வியாதி, கொள்ளை நோய். இப்படி 3 காரியங்களில் ஏதாவது அல்லது 3மே கூட சில நேரங்களில் வரலாம். நம்முடைய பாவம் தான் அதை நிர்ணயிக்கிறது. சரியாக நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை தான் நமக்கு கொடுத்து அதை நியாயம் தீர்ப்பார். நமக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் நாம் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகள், ஒரு சான்ஸ். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக அது ஒரு கிருபை. தேவ கிருபை தான் நமக்கு வரும் பாடுகள். பாடுகளை வெறுக்காதீர்கள். பாடுகள் தான் நமக்கு நல்லது. நாம் நித்திய ஜீவனுக்கு போகிறோம் என்பதற்கு அடையாளமே அதுதான். ஒருவர் தன் வாழ்க்கையில் 60, 70 வருடங்கள் வரைக்கும் எந்தவித துன்பத்தையும் அனுபவிக்காமல் சமாதானமாக, சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்டவர்களே சற்று அவர்களுடைய வாழ்க்கையை நிதானித்து பார்க்க வேண்டியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆனால் நான் பிறந்தது முதல் எனக்கு கஷ்டம்தான், எனக்கு பாடுகள் தான், நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்று யாராவது நினைத்தால், கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்கள் தைரியமா இருங்கள். கர்த்தர் உங்களை குறித்திருக்கிறார் என்பதே உண்மை, சத்தியம். நித்திய ஜீவன் உங்களுக்கு தூரமானது அல்ல. அப்படிப்பட்டவர்களுடையதே நித்திய ஜீவன். அதன் அருகே நாம் இருக்கிறோம் என்று பொருள் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பனிமுட்டுகளின் பொருள்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன
பொருள் இருக்கிறது. அந்த பனிமூட்டுகளின் பொருள் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று கவனித்து வருகிறோம். இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அப்பம் வைக்கப்பட்ட மேஜையை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அப்பம் வைக்கப்பட்ட மேஜையில் தங்கத்தால் செய்யப்பட்ட அது மேஜை. அது குத்துவிளக்கும் தங்கத்தால் செய்யப்பட்டது. 1 தாலந்து நிறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 50 கிலோ 45 கிலோ போன்ற எடையுள்ளது குத்துவிளக்கு. அப்படியாக அது குத்துவிளக்கு செய்யப்பட்டது. அதே போல அப்பம் வைக்கப்பட்ட மேஜை தங்கத்தால் செய்யப்பட்டது. இந்த தங்கம் குறிப்பிடுவது கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. அதன் உள்ளே உள்ள சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டது. அதன் உள்ளே வெளிப்புறம் தங்க தகடு மேலாக அடிக்கப்பட்டது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், இதில் ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு பொருள் உண்டு. சீத்திம் மரம் பயன்படுத்தப்பட்ட பனிமூட்டுகள் எல்லாவற்றிலும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதன் மேலுள்ள பொன் தகடு கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. இப்படியாக ஆட்டுக்குட்டியானவரை குறிப்பிடும்படியாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் வைக்கப்பட்ட மேஜை, அதில் 12 அப்பங்கள் இருக்கும். 2 அடுக்குகளாக 6 6 என்று 2 அடுக்குகளாக 12 அப்பங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். இந்த 12 அப்பங்களும் இஸ்ரவேலரின் 12 கோத்திரத்தாரை குறிக்கிறது. இப்படி 12 கோத்திரத்தாரை குறிக்கிற அந்த அப்பம் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் வைக்கப்பட்டு ஓய்வு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் அந்த இடத்தில். ஆனால் அந்த அப்பம் கெட்டு போகாது. 7 நாட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அதன் பின்பு 7ஆம் நாளில், ஓய்வு நாளில் அதை எடுத்துவிட்டு புதியதாக மாற்றி வைப்பார்கள். இப்படியாக வழக்கம் இருந்தது. குத்து விளக்கில் இன்னொரு காரியங்கள் இருக்கிறது. அதாவது குத்து விளக்கின் எண்ணெய் என்பது கர்த்தருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. குத்து விளக்கில் உள்ள 7 அகல்கள் இருக்கிறது. அதில் எண்ணெய்கள் வார்க்கப்பட்டிருக்கும். அதில் உள்ள எண்ணெய்க்கும் கர்த்தர் தரும் அபிஷேகத்துக்கும் ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. இங்கு கழுவும் தொட்டியில் அபிஷேகம் பெறுவது, அந்த நிலையில் நாம் பெறுகிற அபிஷேகம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கான அடையாளமாக அந்த அபிஷேகம் இருக்கிறது. பிரகாரத்தில் நாம் பெறுகிற அபிஷேகம். இங்கு பரிசுத்த ஸ்தலத்தில் பெறுகிற அபிஷேகம் என்பது நம்முடைய ஊழியத்திற்காகவும் கர்த்தர் தமக்கென்று ஒரு காரியத்திற்காக நம்மை தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு விதமான அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் நிலையில் நமக்கு கிடைக்கிறது. பலவிதமான அபிஷேகங்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் இதில் கிடைக்கிறது. பொதுவாக குத்து விளக்கு என்பது தீர்க்க தரிசிக்கு அடையாளமாக இருக்கிறது. இதை நாம் ஒரு திருச்சபையில் ஒரு குத்து விளக்கு வைப்பது என்பது தீர்க்க தரிசனத்தை குறிக்கிற ஒரு பொதுவாக ஒட்டுமொத்த குத்து விளக்கையும் தீர்க்க தரிசனத்திற்கு உவமையாக சொல்வார்கள். இந்த குத்து விளக்கின் நிலையில் நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தரால் தீர்க்க தரிசனம் உரைப்போம். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு மேஜையில் அதன் மேல் பொன் தகட்டால் மூடி செய்திருப்பார்கள். அதன் மேல் 12 விதமான 12 அப்பங்களை வைத்திருப்பார்கள். அது 12 இஸ்ரவேலரின் கோத்திரங்களை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த அப்பம் எதற்கு இந்த இடத்தில் இந்த மேஜையும் அந்த அப்பமும் எதற்கு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் யூதா கோத்திரத்தில் கர்த்தர் பிறந்தார். இஸ்ரவேலரில் ஒருவராக அவர் வாழ்ந்தார். மனிதராக ஒரு தீர்க்கதரிசியாக பலர் நினைத்தார்கள். ஆனால் அவர் இஸ்ரவேலின் கோத்திரத்தில் மாம்சத்தின்படி இஸ்ரவேலராக பிறந்து வந்தார். அந்த அப்பம் இதை குறிக்கிறது. ஜீவ அப்பம் நானே. கர்த்தரே அப்பமாக இருக்கிறார் மனிதருக்கு. பொதுவாக அப்பம் என்பது நமக்கு குறிப்பிடுகிறதா இருக்கிறது. ஆகாரம் நாம் எதற்காக சாப்பிடுகிறோம்? உயிர் வாழ்வதற்காக. நாம் ஆகாரம் சாப்பிடாமல் இருந்தால் மரித்து விடுவோம். அதனால் நாம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆகாரம் சாப்பிடுகிறோம். அடுத்தது பசி எடுக்கிறது, அதற்காக நாம் சாப்பிடுகிறோம்.
ஏன் பசி எடுக்கிறது என்றால் நம்முடைய பலன், நமக்கு தேவையான பலன் தேவைப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு, நடப்பதற்கு, இந்த சரீரத்தை சுமப்பதற்கே நமக்கு பலன் தேவைப்படுகிறது. நடப்பதற்கு, வேலை செய்வதற்கு, சிந்திப்பதற்கு, பேசுவதற்கு எல்லாவற்றிற்கும் பலன் தேவைப்படுகிறது. அந்த பலத்தை பெறுவதற்காக தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். இப்படி ஒரு ஆகாரம் என்பது மனிதனை உயிரை காப்பாற்றக்கூடியதாகவும், மனிதனை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு ஆகாரம். இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார். அவரே நமக்கு அப்பமாக இருக்கிறார். இது திருவிருந்தையும் குறிக்கிறது. அதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம். ஜீவ அப்பம் நானே. அவர் நமக்கு ஆகாரமாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஆகாரமாய் இருக்கும்போது என்ன செய்வோம்? அவனுடைய ஆவி உயிர் பெறுகிறது. அது மரணம் அடையாமல் காக்கிறது. இதை எப்படி என்றால் நாம் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமத்தில் ஆதி காலத்தில் நடந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் மரணமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். அந்த நன்மை தீமை அறியும் கனியை சாப்பிட்டதினால்தான் அவர்கள் மரணத்தை அனுபவிக்க தொடங்கினார்கள். அது 1000 வருடத்தில் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அதாவது மரணம் மனிதனுக்கு வந்தது ஒரு கனியின் மூலமாக. இப்பொழுது மரத்தில் தொங்கப்பட்ட ஒரு கனி போல பாவம் இந்த உலகத்திற்கு அப்படிதான் வந்தது. அதே போல சிலுவை மரத்தில் தொங்கி நமக்கெல்லாம் ஒரு கனியை போல ஆகாரமானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு ஆகாரமாக மாறிவிட்டார். அவர் தம்மை பலியாக தன் ஜீவனை கொடுத்து விட்டார். ஒரு மரத்தில் உள்ள பழம், விதை எல்லாம் நமக்காக ஜீவனை கொடுக்கிறது. விதையில் ஜீவன் இருக்கிறது. ஒரு கனியில் ஜீவன் இருக்கிறது. அது நமக்காக கொடுத்து விடுகிறது. நாம் பலமாய் இருப்பதற்காக அந்த கனியை கொன்று புசிக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலுவை மரத்தில் ஏற்றி அவரை கொன்று நாம் புசிக்கிறோம். அதனால் நாம் பாவ மன்னிப்பு அடைகிறோம். மனித இனத்தை குறித்து சொல்லுகிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரத்திலே தொங்கி அதே போல ஒரு கனியாக நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே அப்பம், அவரே நமக்கு ஆகாரம். நம் உயிரை மரணத்திற்கு கொண்டு போகாத படிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே பேரான குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர்தான் என்று நாம் விசுவாசிக்கும் போது அந்த கனி நமக்கு கொடுக்கப்படுகிறது. கனியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆகாரமாக நாம் மரணத்தை தடுக்கிறார். பாதாளத்திற்கு சென்று நாம் அழியக்கூடிய 2ஆம் மரணத்திலிருந்து நாம் விடுபட்டு அந்த மரணத்திற்குள் நாம் போவதே இல்லை. செத்து உயிரோடு மீண்டும் வருவதல்ல, அந்த மரணத்திற்குள் நாம் போவதே இல்லை. மனிதனுக்கு 2 விதமான மரணம் உண்டு. முதல் மரணம் இந்த பூமியில் இருப்பது. இது ஆதாம் மூலமாக வந்தது, அது வரும். ஆனால் 2ஆம் மரணமாகிய ஆத்தும அழிவு என்பது நமக்கு கிடையாது. ஆத்துமா நரகத்திற்கு போவது. முதல் முறை மரித்தவர்களுடைய ஆத்துமா பாதாளத்தில் போட்டு விடப்படும். பாதாளம் என்பது ஒரு ஜெயில் போல. அங்கு காவல் இருப்பார்கள். துன்பம் துயரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த இடத்தில் இருந்து நியாய தீர்ப்பு கொடுத்து மீண்டுமாக கடைசி காலத்தில் கர்த்தர் அக்னி கடலுக்கு போடுவார். அதுதான் 2ஆம் மரணம். அக்னி கடலுக்கு செல்வதுதான். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய இரத்தம் நம்மில் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுவதனால் 2ஆம் மரணத்திற்கு நாம் தப்புவித்துக் கொண்டு நம் உயிரை காத்து கொள்கிறோம். இப்படியாக அந்த மேஜை மேல் வைக்கப்பட்ட அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு ஆகாரமாக நம் ஜீவனை 2ஆம் மரணத்திலிருந்து காக்கிறார். ஒரு ஆகாரம் மனிதன் உயிரை காப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய 2ஆம் மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றி உயிரோடு நம்மை வைக்கிறார். நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்கிறார். இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவரை விசுவாசித்து நாம் புசிப்பதினால் பலப்படுகிறோம். எப்படி பலப்படுகிறோம்? எதில் பலப்படுகிறோம் என்றால் நம்முடைய ஆவி பலப்படுகிறது. இன்னொரு உதாரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த 12 அப்பங்களும் குறிக்கிறது. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அவரே சொல்லி இருக்கிறார், நான் வார்த்தையா இருக்கிறேன் என்று. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவன், மூவரும் ஒருவரே. அப்படி இருக்க அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தை, அதாவது வேத வசனம், அவர் வாயிலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்களும் நமக்கு ஆகாரமாய் இருக்கிறது. இது நம்மை பலப்படுத்துகிறது, நம் ஜீவனை காக்கிறது. இப்படி அந்த ஆகாரத்தை நாம் புசித்து, நாம் சாப்பிட்டு, நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதும், நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்வதும் நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கும். இப்படி செய்யாவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்காமல் இருந்தாலோ அல்லது வேத வசனங்களை தியானிக்காமல் இருந்தாலோ நம்மால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது என்பது கண்டிப்பான நிச்சயமான ஒரு உண்மை. இதில் எந்த மாற்றமும் இல்லை. வேத வசனங்கள் தான் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. ஒரு திருமணமான பெண்ணின் தாலி போன்றது. அப்படி இருக்க, தாலியே இல்லை என்றால் அங்கு உறவிற்கு வேலையே இல்லை. கணவன் மனைவி என்ற உறவே இல்லை, யார் யாரோ என்றுதான் சொல்லுவோம். அப்படி இருக்க, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமே வேத புத்தகம்தான். வேதத்தை அது கையில் வைத்திருப்பதினால் ஒரு காரியமும் அல்ல. அதனால் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நம்முடைய கரங்களில் அல்ல, நம்முடைய இருதயத்தில் சுமக்க வேண்டும். நம்முடைய ஆவிதான் நித்திய ஜீவனுக்குள் போகிறது. வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை நம் ஆவிக்குள் போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இது இரண்டு வேறு வேறு காரியங்கள் அல்ல. ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரே ஒரு காரியம். அது கர்த்தருக்கு காத்திருப்பது. எப்படி என்றால், ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரிடத்தில் பேசுகிறோம், வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஒரு உரையாடல் என்றால் இருவரும் பேச வேண்டும். முதலில் நாம் அதிகமாக கர்த்தரிடத்தில் கேட்டு கொள்ள வேண்டும். நம் மனதில் என்ன இருக்கிறது என்று நாம் பேசவே தேவையில்லை, கர்த்தரை தெரிந்து கொள்வார். நாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தாலே போதும். நம் இருதயத்தை அவரிடத்தில் கொடுத்து, அவரை சிந்தித்து, அவர் வசனங்களை தியானித்து, கர்த்தரை குறித்து அவர் நாமத்தை தியானித்துக் கொண்டிருந்தாலே நம் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியும். நாம் கேட்கவே தேவையில்லை. அவரிடத்தில் அவர் சொல்லுவதை கேட்பதற்கே நாம் ஜெபிக்க போக வேண்டும். அதிகமாய் ஆனால் இன்றைய ஜெபத்தில் நாம் தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம் மணிக்கணக்காக. கர்த்தர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. அது முழுமையான ஜெபமாகாது. கர்த்தர் நம்மிடம் பேச வேண்டும், அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்ப வேண்டியது நாம் தான். நம் இருதயத்தில் உள்ளதை ஒரு செகண்டில் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். நாம் என்ன நினைக்கிறோம் என்று அவர் பார்த்து கொள்வார். நாம் சொல்லலாம், நம் தேவைகளை சொல்லலாம். அதற்கு ஒரு நாளைக்கு 5 நிமிடம் நமக்காக ஜெபித்தால் போதுமானது. நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு, அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்கே நாம் அதிகமாக நேரத்தை செலுத்த வேண்டும். அப்படியானால் அதிகமாய் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இருதயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் இருதயத்தை புரிந்து கொண்டால் தான் நாம் மாற முடியும். நம் மனதில் உள்ளதை தான் அவரே தெரிந்து கொள்வாரே. நாம் ஏன் அதற்காக மணிக்கணக்காக உட்கார்ந்து சொல்லிக்கொண்டு, ஒரு முறை சொன்னாலே போதுமானது. நம் ஜெபங்கள் ஆழமானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக பேசுவார், நம் செவிகளில் கேட்க பேசுவார், நம் கண்களுக்கு தரிசனம் காட்டுவார். இப்படியாக பல மணி நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற வேண்டும். வசனங்களை தியானிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். வாழ்க்கையில் இனி நடக்க போகிறவைகள், நாம் இப்பொழுது செய்ய வேண்டியவைகள், தன் எஜமான் மனதில் இருப்பதை கேட்டு தெரிந்து கொண்டு தினமும் வேலை செய்வதுதான் ஒரு வேலைக்காரனுடைய மனநிலையா இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நல்ல வேலைக்காரன் என்று சொல்லுவோம். அதே போல நாமும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவே கர்த்தருடைய சமூகத்தில் சேருவோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த 5வது பணிமுட்டான, அதாவது பலிபீடத்தில் இருந்து 5வது பணிமுட்டாய் இருக்கிற தூப பீடத்தை குறி. இந்த காலத்தில் நமக்கு இந்த செய்திகள் எதற்கு பயன்படுகிறது? இந்த தூப பீடத்தின் பொருள் என்ன? தூப பீடம் என்பது ஜெபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. தூபம் காட்டுதல் என்பது ஜெபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இதை குறித்து விளக்கமாக
இந்த செய்தியில் நாம் காணலாம். தூபபீடம் என்பது சுமார் 2 அடி நீளமும் 2 அடி அகலமும் 4 அடி உயரமும் உள்ள ஒரு பனிமுட்டாக இருக்கிறது. அது சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டு அதன் மேல் பொன் தகட்டால் மூடப்பட்டு மேலே கொம்புகளும் அந்த திறனைகளும் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு தோற்றத்தை உடையதாக இருந்தது. இந்த பொருள்களின் தன்மை என்ன, ஏன் சீத்திம் மரத்தினால் இது செய்யப்படுகிறது என்றும், பொன் தகட்டின் பொருள் என்ன என்றும், தூப பீடத்தின் பொருள் என்ன, அது நம் வாழ்க்கையில் எப்படி இந்த காலத்தில் நமக்கு பயன்படுகிறது என்பதை குறித்தும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தூப பீடம் என்பது நம்மை குறிக்கிறது. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த தூப பீடம் சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டது. மிக மென்மையான ஒரு தன்மையுடைய மரம் தான் சீத்திம் மரம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதன் மேல் உள்ள பொன் தகடு கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அதற்கு பின்பாக, அவர் ஞானஸ்தானம் எடுத்த அதே நேரத்தில் அது முடிந்த பின்பாக பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவர் மேல் நிரம்பி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதேதான் இந்த தூப பீடத்தை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பனிமூட்டுகள் எல்லாமே பலிபீடத்தை தவிர மற்ற பனிமூட்டுகள் தங்கத்தால் மேலே பூசப்பட்டு உள்ளே சீத்திம் மரத்தினால் செய்யப்படுகிறது. மேலே பொன் தகடால் மூடப்படுகிறது, உள்ளே மரத்தினால் செய்யப்படுகிறது. இப்படியாக அதன் தன்மை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த மரம், சீத்திம் மரம் எங்கெங்கு பயன்படுத்தப்படுகிறதோ அதிலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், பொன் தகடு கர்த்தருடைய ஆவியானவரை, மகிமையின் ஆவியானவரையும் குறிக்கிறது. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த காரியங்கள் நடக்கும். இப்பொழுது தூப பீடம் என்பது ஜெபிக்கிற மனிதர்களுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. சரி, இதற்கான சான்றுகளை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இது எப்படி தூப பீடத்திற்கும், தூப பீடத்தில் ஏறெடுக்கப்படும் தூப பீடம் என்பது அதில் நெருப்பை போட்டு அதில் வாசனை தூப வர்க்கங்கள், அப்படி என்றால் இன்றைய காலத்தில் நாம் சொல்லப்படுகிற அந்த கிராம்பு போன்ற வாசனை பொருள்கள், குங்கிலியம் போன்ற சில வாசனை பொருட்களால் அந்த தூப வர்க்கம் செய்யப்பட வேண்டும். இந்த காலத்தில் நாம் சொல்லுகிற சாம்பிராணி போன்றது, அதிலும் சாம்பிராணி பயன்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட வாசனை பொருட்களால், கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிற அந்த வாசனை பொருட்களால் அந்த தூப வர்க்கம், அந்த பொடி வந்து தயாரிக்கப்படும். அதை அந்த தூப பீடத்தில் அந்த நெருப்பில் போடும்போது அது அப்படியே புகையாக எழும்பும். அந்த புகை எழும்பும் போது அந்த புகை கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர்ந்து அது கர்த்தர் நமக்கு அதற்கான பதிலை நமக்கு தருவார். அதாவது இந்த புகை என்பது ஜெபமாக சொல்லப்படுகிறது. இது எப்படி, எந்த இடத்தில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தூப வர்க்கம் இட்டு தூப பீடத்திலிருந்து எழும்புகிற புகை எப்படி ஜெபம் என்று நாம் சொல்வது என்பதற்கு வேத ஆதாரங்கள், 2 ஆதாரங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் இதை குறித்து பார்க்கும்போது வெளிப்படையாக மிக தெளிவாக தூப பீடத்திலிருந்து எழும்பும் புகை ஜெபம்தான் என்பதற்கு அடையாளமான வசனம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வசனத்தில் தேவதூதர் பலிபீடத்தின் மேலே நிற்கிறார், பலிபீடத்தின் படியில் நிற்கிறார். அவரிடத்தில் தூப வர்க்கத்தோடு அவர் தூப கலசத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அதில் தூப வர்க்கமிட்டு அதில் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் சேர்த்து அவர் தூபம் போடும்படியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களின் ஜெபமும் அதோடு கூட தூப வர்க்கமும் கொடுக்கப்பட்டு போடப்பட்டது என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனதிலிருந்து எழும்புகிற புகையை குறிக்கிறது. என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சங்கீதம் 18:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சந்நிதியில் போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்நிதி என்பது கிருபாசனத்தின் முன்பாக இருக்கிற அவருடைய
ஆசரிப்பு கூடாரத்தின் உள் இருக்கிற மகா பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தின் உள் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூப வர்க்கத்தின் பெட்டியை நாம் சொல்லலாம். ஏனெனில் கிருபாசனத்திற்கு முன்பாக இருக்கிறது. அவர் சந்நிதியில் போய் ஏறிற்று அந்த ஜெபமானது என்று தாவீது ராஜா வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த 2 ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் தூப வர்க்கத்திலிருந்து எழும்பும் புகை இன்றைய காலகட்டத்திற்கு அது ஜெபத்தை குறிக்கிறது என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த ஜெபமானது ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி என்பது மோசேயாவுக்கு கொடுக்கப்படும் போது, இப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லப்படும் போதே பரலோகத்தில் காண்பித்த முறைமையின்படியே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். அப்படி என்றால் பரலோகத்திலும் இதே போன்ற ஒரு முறை இருக்கிறது. அங்கிருப்பதை தான் இங்கு ஆசரிப்பு கூடாரமாக அந்த முறைமையின்படி செய்யும்படி கர்த்தர் காண்பித்திருக்கிறார். இதற்கு வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் தெள்ள தெளிவாக இருக்கிறது. சிங்காசனத்திற்கு முன்பாக கர்த்தருடைய பலிபீடம் இருந்தது. தூப கலசத்தை பிடித்து கொண்டு பலிபீடத்தின் படியில் தேவதூதர் நின்றது என்ற காரியங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம், ஆசரிப்பு கூடாரம் என்பது நமக்கு இங்கு ஒரு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் அறிந்து கொள்வதற்காக. ஆனால் இதே முறைமையின்படிதான் பரலோகத்தில் தேவாலயம் இருக்கிறது. தேவன் வாசம் செய்யும் அந்த பரிசுத்த அந்த கிருபாசனத்திற்கு முன்பாக இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. அதே போல நம் இருதயத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை சேர வேண்டும் என்றால் இந்த முறைமையின்படி இந்த பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும். முதலில் பிரகாரத்தின் முதல் திரைச்சிலையை கடந்து உள்ளே நுழைய வேண்டும். அதன் பலிபீடத்தை வந்து சேர்ந்து அங்கு நடக்க வேண்டிய நியமங்கள், நமக்குள் ஏற்பட வேண்டிய சுத்திகரிப்பு நிகழப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தாம் கழுவப்படுவோம். அதற்கு அடுத்ததாக கழுவும் தொட்டி என்பது பரிசுத்த ஆவியானவரால் நாம் அபிஷேகம் பெறுவதை குறிக்கிறது. அடுத்தது 2வது திரைச்சிலை வரும். அதில் சில துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களை நாம் தாண்டி விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவோம். அங்கு அப்பம் வைக்கப்பட்ட மேஜை இருக்கும். அந்த மேஜை என்பது கர்த்தருடைய வேத வசனங்களை குறிக்கிறது. அந்த வேத வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம் இருதயத்தில் எழுதப்பட்டு அதிகமாய் வேதத்தை தியானித்து கற்றறியும் போது கர்த்தருடைய பலனினாலும், குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து அபிஷேகம் பண்ணுவதினாலும் இந்த 2 காரியங்களினாலும் நாம் மீண்டும் பரிசுத்தமாக்கப்பட்டு அடுத்த ஒரு சோதனைக்குள் நாம் கடந்து செல்வோம். 3வது திரைச்சிலை அது. அதில் ஏற்படுகிற நம் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் நாம் மேற்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேருவோம். அங்குதான் தூப வர்க்க பெட்டி இருக்கும். இப்படிப்பட்ட படிநிலைகளை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும் நிலை வரும்போது அதுதான் நம் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறோம். அந்த நிலையில் செல்பவர்களுக்கு பரிசுத்தவான்கள் என்று நாம் சொல்வதுண்டு. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இது நம் ஆத்தும சுத்திகரிப்பை குறிக்கிறது. ஆத்துமா, நம் சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு, நம் ஆவி சுத்திகரிக்கப்பட்டு, நம்மளுடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் நாம் கர்த்தருடைய சன்னதியில் நாம் சேருவோம். இந்த நிலைதான் பரிசுத்தவான்கள் என்ற நிலை சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள், இந்த வருகிற அந்த திரைச்சிலை போன்ற சோதனை கால கட்டங்கள் வரும்போது அதை நாம் சகித்து விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படியாக ஜெபம் என்பது கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் அருகில் இந்த தூப பீடமானது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வைக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இப்படிப்பட்ட நிலையில் இருந்து அந்த பரிசுத்த நிலையை நாம் அடைந்து நாம் ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படும். கர்த்தருடைய சன்னதியில் கேட்கப்பட்டு நமக்கு பலன் தரும். இன்றும் கூட நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம். சில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, சில ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. பெரிய ஊழியக்காரர்கள் ஆனாலும் சில ஜெபங்கள், எல்லா ஜெபமும் கேட்கப்படும் என்று சொல்ல முடியாது. சில ஜெபங்கள் கேட்கப்படாமலும் இருக்கலாம். நம் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு அந்த நம்முடைய தகுதி தான் முக்கியம். அதாவது நம்முடைய தகுதி நிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே
நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இந்த முறைமைகளின்படி நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அதிலிருந்து எழும்புகிற ஜெபமே மிக பரிசுத்தம் உள்ளதாக, கர்த்தருடைய தூப பீடத்திலிருந்து எழும்புகிற ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தூப பீடம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அது பிரகாரத்திலேயோ பரிசுத்த ஸ்தலத்திலேயோ அல்ல. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அது இருக்கிறது என்றால் அங்கிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபமே முழுமையாக கர்த்தருடைய சன்னதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குரிய பலன் தருகிறது. இப்படியாக தூப பீடத்திலிருந்து எழும்புகிற புகை கர்த்தருடைய சன்னதியில் ஜெபமாக சென்று சேருகிறது. அப்பொழுது அந்த காலத்தில் அவர்கள் செலுத்தின அந்த தூப வர்க்கத்தின் வாசனையை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாமும் இன்று செய்கிற ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்தமானதாக இருக்கும் போது அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் மிகவும் பரிசுத்தமானதாக கர்த்தருக்கு பிரியமானதாக இருப்பது போல, கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்வது போல நம்முடைய ஜெபங்களும் நாம் பரிசுத்தமானவர்களாக, ஞானஸ்தானம் பெற்றவர்களாக, அபிஷேகம் பெற்றவர்களாக, வேத வசனங்களினால் நிரம்பியவர்களாகவும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாகவும் நாம் இருக்கும்போது அப்படிப்பட்டவர்கள் செய்கிற ஜெபங்கள் தூபபீடத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் விலையேற பெற்றதாக, அது அப்படியே கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நமக்கு மிகுந்த பலன் தருகிறதாக இருக்கிறது. அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்கும். அதனால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதிகமான ஜனங்கள் கிறிஸ்தவர்களே கூட வேத தியானத்தை அதிகமாக முக்கியப்படுத்துவதில்லை. வேத தியானத்தினால்தான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். வேத வசனத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார். அப்படி நாம் மனம் திரும்பி சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் பரிசுத்தமாகிறது. வேத வசனங்களை தியானிக்கும் போது நோயுற்றவர்கள் கூட அதிலிருந்து விடுபட்டு எந்தவித மருத்துவ உதவியும் இல்லாமல் கூட குணமடைய முடியும். வேத வசனங்களை படிக்க படிக்க நம்முடைய சரீரம் குணப்படுகிறது. நம்முடைய மனதில் இருக்கிற வலிகள், வேதனைகள், மன உடைதல்கள் போன்ற நொறுக்கப்பட்ட இருதயம் எல்லாம் கூட அதை தேற்ற எந்த மருந்தும் இந்த உலகத்தில் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனங்கள் அவைகளை குணப்படுத்துகிறது. நம் மனதை குணப்படுத்துகிறது, நம்முடைய சரீரத்தை குணப்படுத்துகிறது வேத வசனங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அபிஷேகம் பண்ணும் போது நாம் மேலும் மேலும், அதாவது வேத வசனத்தை தியானிப்பதின் மூலம் நாம் நம்முடைய ஜெபம் முழுமையாக்கப்படுகிறது. அதாவது நாம் ஜெபம் என்றால் நாம் கர்த்தரிடத்தில் கேட்பது என்று இருக்கிறோம். ஜெபத்தில் பல வகைகள் இருக்கிறது. ஜெபத்தில் ஆழம் பெரியதாய் இருக்கிறது. அதை குறித்து வரும் செய்திகளில் நாம் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். ஜெபம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஜெபத்தின் வகைகள் என்ன, எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தின் ஆழம் என்ன, நம்முடைய ஜெபம் முழுமையாக நாம் செய்கிற ஜெபம் அப்படியே கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும் என்றால், அதற்கு பதில் வர வேண்டும் என்றால் அதில் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் என்ன நிலையிலிருந்து ஜெபிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஜெபத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்கலாம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப பீடம், அதிலிருந்து எழும்புகிற புகை ஜெபத்தை குறிக்கிறது. இதை குறித்து நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜெபத்தை, கர்த்தர் பரமண்டல ஜெபத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுப்பது, அதன் பொருள் என்ன என்பதை குறித்து ஆழமாக தியானிக்கலாம். மத்தேயு 6:10 பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜெபமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலாவை கொடுத்திருக்கிறார். பரமண்டல ஜெபம் என்பது ஒரு முழுமையான ஜெபத்தின் ஒரு ஃபார்முலா. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் நாம் ஆழமாக யோசித்து சரியாக நிதானித்து புரிந்து கொண்டால் அதில் உள்ள ஆழம் தெரியும்.
முதல் வார்த்தையாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள சர்வ சிருஷ்டி கர்த்தாவாகிய நம்முடைய தேவனிடத்தில் நாம் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவரிடத்தில் நாம் எப்படி கேட்பது? நம்முடைய விண்ணப்பங்களை எப்படி கேட்பது? அவர் நம்முடன் பேசுவது, இப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தும்படியாக இருப்பதுதான் ஜெபம். ஜெபம் இல்லை என்றால் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவில் ஒரு பெரிய இடைவெளி போல உள்ளது. அதனால்தான் ஊழியக்காரர்கள் எல்லோருமே பெரியவர்கள் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் தினமும் ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். அதாவது அன்றன்றைக்கும் நம் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு அன்பை நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்ளலாம். அது அந்த அன்பு என்பது நம் மனதிற்கு சமாதானத்தை தரும், நம் சரீரத்திற்கும் நம்முடைய ஆவிக்கும் பலன் தரும், நம் ஆத்மா சுத்திகரிக்கப்படும். ஜெபிக்கும் போது மனிதனிடத்தில் சரீரம், ஆத்மா, ஆவி எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வார்த்தை பரமண்டலத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது மற்ற எந்த காரியத்திலும் யாரிடத்திலும் போய் ஜெபிக்க கூடாது என்பதை தெல்ல தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் மனித அவதாரத்தில் அவர் வாழும் போது சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தது. மத்தேயு என்னும் சீஷர் அதை கேட்டு நமக்கு எழுதி வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். நேரடியாக மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும், யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வார்த்தையை தவிர பிதாவை நோக்கிதான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். மற்றபடி வேறு எந்த மனிதரிடத்திலும் மற்ற யாரிடத்திலும் நாம் ஜெபிக்க கூடாது. ஒரு பெரிய பரிசுத்தவான்களாய் இருக்கலாம், தேவ தூதர்களாய் இருக்கலாம். இப்பொழுது மோசேயாவை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், எலியாயாவை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், அவர் தம்மை நோக்கி ஜெபியுங்கள் என்று கூட சொல்லவில்லை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லியிருக்கிறார். பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருப்பதினால் அது அவரை மூவரும் ஒன்றே என்பதை அவர் எந்த இடத்திலும் அவர் நிலைநாட்டி இருக்கிறார். அதை நமக்கு மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவை நோக்கி மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும். மிகப்பெரிய வல்லமையுள்ள ஒரு தேவதூதர் வந்து நின்றாலும் அவரிடத்தில் நாம் ஜெபிக்க கூடாது. ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் இருக்கிறார், அல்லது இந்த பூமியில் நம்முடன் வாழ்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ ஒரு பெரிய பரிசுத்தவானோ இருக்கிறார் என்றால் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க கூடாது. அது எல்லாமே அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று. என் தாயாரை நோக்கி ஜெபியுங்கள் என்று எந்த இடத்திலும் சொன்னதில்லை, வேதத்தில் எந்த இடத்திலும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்ற தாயாகிய மரியாள் நோக்கி நாம் அப்படி ஜெபிக்கலாம் என்று நாம் நினைத்தால் அதற்கான ஆதார வசனங்கள் வேதத்தில் எங்கும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை நோக்கிதான் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனெனில் இங்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் தூப பீடத்தில் கர்த்தர் கொடுத்த பரிசுத்தமான அந்த தூப வர்க்கங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கென்று செய்யப்படுகிற தூப வர்க்கம் என்பது ஆசரிப்பு கூடாரத்திற்கென்றே தனித்தன்மை வாய்ந்ததாக செய்யப்படுகிறது. அந்த தூப வர்க்கத்தை மனிதர்கள் பயன்படுத்த கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் மிக உண்டு. ஜெபம் என்பது வாயில் வந்ததையெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டு இருப்பதோ, நம் இருதயத்தில் தோன்றியதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பது ஜெபமாக இருக்க முடியாது. நம் தேவைகளை நாம் எந்தவித ஒரு இப்படி அப்படி என்று ஒரு முறை வைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்க தேவையில்லை. ஆனால் அது பரிசுத்தமானதாக நம் இருதயத்தில் ஆழத்திலிருந்து பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பிதாவை நோக்கி, பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். முதல் வரிசை
அடுத்தது இரண்டாவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதாவது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் சொல்லும் போது, நம்முடைய வார்த்தையினால் தேவ நாமம் பரிசுத்தப்பட போவது இல்லை. நாம் அவரை பரிசுத்தப்படுத்துவது இல்லை. அப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதை நாங்கள் விரும்புகிறோம் என்பதை நாம் அறிக்கை செய்கிறோம். நம் இருதயத்தில் உள்ளதை, கர்த்தருடைய சித்தம் அது, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம் வாயினால் அறிக்கை செய்யும் போதுதான், அதாவது ஒரு கோர்ட்டில் நின்று நாம் சாட்சி சொல்ல போகிறோம் என்று வைத்துக் கொண்டால், போன உடனே நம்முடைய பெயரை சொல்லிதான் கூப்பிடுவார்கள். அப்படி நாம் அங்கு போய் நிற்கும் போது, உங்கள் பெயர் என்ன என்று கேட்பார்கள். அதுதான் நம் வாயினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகவே உங்கள் பெயர் என்ன என்று கேட்பார்கள். இதே போலதான் நாம் நம் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்பதின் பொருளாகத்தான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறோம். அப்படி நாம் ஜெபிக்கும் போது, அப்படி ஜெபிக்கிற யாராய் இருந்தாலும், கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும், ஏன் நம் வாழ்க்கையுமே இருக்க வேண்டும். நாம் தவறு செய்து கொண்டு, நாம் பாவம் செய்து கொண்டு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்வது அர்த்தமற்றதாக போய்விடும். அந்த வார்த்தையின் பொருளற்றதாக போய்விடும். நாம் செய்கிற ஜெபங்கள் அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டியது, அதாவது கர்த்தருடைய நாமத்திற்கு எப்பொழுது பரிசுத்தம் உண்டாகும்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த வழியில் நடக்கும் போது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது, பார்ப்பவர்கள் சமுதாயத்தார் சொல்லுவார்கள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அவர்கள் சொல்லும் போதுதான் இந்த வார்த்தையின் பொருள் அப்படியே அது நிகழ்வாக அமையும். அதன் பொருள் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேரும். நம்முடைய ஜெபம் நாம் வாயினால் சொல்லிக் கொண்டு பரிசுத்தப்படுவதாக என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு நம்முடைய செயல்கள் பாவமானதாக இருக்கிறதானால், அப்படி நாம் நடந்து கொண்டால் அந்த வார்த்தை பொருளற்றதாக போய்விடும். அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருடைய சன்னதியில் கேட்கப்பட மாட்டாது. அதனால் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது, நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் மிக மிக மிக, இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. நாம் சும்மா இதோ வாய் தோன்றுகிறது, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று வெறும் வார்த்தையாக நாம் சொல்லிவிட்டால் பலன் கிடைக்காது. நாம் அதை அனுபவபூர்வமாக வாழ்ந்து, மனதால் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து, அறிக்கையிட்டு அப்படி ஜெபிக்க வேண்டும். அதுதான் முழுமையானதாக இருக்கும். இன்னொரு காரியம், கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் அந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு சமம். இதுதான் ஸ்தோத்திரக்கு நன்றி செலுத்துவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றால் கர்த்தருக்கு நன்றி என்று பொருளாகிறது. அல்லேலூயா என்றால் கர்த்தருக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி என்ற பொருள்தான் அல்லேலூயா என்ற வார்த்தையில் இருக்கிறது. இப்படி நாம் அல்லேலூயா சொல்லும் போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போதும், கர்த்தாவே என்னை குணமாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது, உமக்கு அல்லேலூயா என்று நாம் சொல்லும் போது அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதாகும். அது ஸ்தோத்திர பலி, அது ஒரு பலி செலுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. நம்முடைய உதடுகளின் பலி என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க அந்த உதடுகளின் பலி நாம் செலுத்துவதுதான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது. சரி, கர்த்தருக்கு நாம் பலி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லிய அந்த செயலை நாம் எப்படி செய்ய வேண்டுமோ அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது புத்தகத்தை வைத்துக் கொண்டு வெறும் வார்த்தையினால், நம் மனதில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வார்த்தையினால் சொல்வதில் பொருள் அல்ல. அதில் எந்தவித பொருளற்ற ஒரு ஜெபமாக இருக்கும். அதற்கு பிரயோஜனமான பலன் எப்படி கிடைக்கும்? அது கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நாம் படிக்கிற புத்தகத்தை வைத்து நாம் படித்தாலும் மனதால் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடந்து கொண்டு நாம் ஜெபித்தால்தான் அதன் பலன் கிடைக்கும்.
நாம் பிறர் சொல்ல சொல்ல நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தலாம், தவறில்லை. ஒருவர் சொல்லிக் கொடுக்க டிவி நிகழ்ச்சிகளிலும் ஸ்தோத்திர பலி செலுத்துவார்கள். அதை பார்த்து நாம் செலுத்தலாம். அது மிகவும் நல்லது, நமக்கு நன்மையே உண்டாக்கும். ஆனால் அதை மனதால் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தமான ஜெபமாக இருக்க வேண்டும், பலியாக இருக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில் கர்த்தர் பலி செலுத்தும் முறைமைகளை சொல்லிக் கொடுக்கும் போது ஆடு, காளை மாடு போன்ற பலிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கிற அந்த காரியங்கள், இந்த பலி செலுத்துதலை குறித்து வரும் செய்திகளில், லேவியராகமம் பகுதிகளில் நாம் தியானிக்கும் போது அதை குறித்து தெளிவான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இப்பொழுது அந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு முறைமை என்னவென்றால், அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். காளை மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பரிசோதித்து அதை நன்றாக ஆசாரியர் பரிசோதித்தே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துவதும் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கிறதா இல்லையா என்பது எங்கு வேறுபடும் என்றால், நம்முடைய இருதயத்தில் நாம் நினைக்கும் போது, நம் இருதயத்தில் என்ன நினைவுகளோடு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். வெறும் வாயினால் வார்த்தை மட்டும் வந்தால் அது பிரயோஜனப்படாது. அது நம் இருதயத்திலிருந்து வர வேண்டும், மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறேன், மனதால் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் பரிசுத்தமா எல்லாம் வாழ முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனம் இல்லாமல் நாம் பலி மட்டும் செலுத்தி கொண்டிருந்தால் அதனால் பிரயோஜனம் என்ன? கர்த்தருக்கு பிரியமான பலி என்பது மனம் திரும்புதல். முதலில் மனம் திரும்ப வேண்டும். நம் கீழ்ப்படியாமையை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாம் கர்த்தரிடத்தில் நாம் பலி செலுத்தும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். பலி செலுத்தும் முறை என்பதே கர்த்தரோடு நாம் ஒப்புரவாகுவது. கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பினால் பழைய பாவங்களுக்கு பலி செலுத்தும் போது கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். மனம் திரும்பியவர்களுக்கே மன்னிப்பு கிடைக்குமே தவிர, பாவத்தை செய்து கொண்டே கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பதினாலும் ஜெபிப்பதினாலும் மன்னிப்பு கிடைத்து விடாது. மனம் திரும்பி விட்டால் உடனே கர்த்தர் மன்னிப்பார். மன்னிப்பு நாம் கேட்காத பட்சத்திலும் கூட கர்த்தர் மன்னிப்பார். ஏனெனில் நாம் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு இருப்பதினால், நாம் மனம் திரும்பி விட்டால் அது கர்த்தருடைய ஆவியானவரால் தான், அவருடைய பலத்தினால் தான் நாம் மனம் திரும்புகிறோம். அவருடைய உதவியினால், அவர் தரும் ஞானத்தினால் நாம் மனம் திரும்புகிறோம். அதனால் நாம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அது உடனே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும். மனம் திரும்பாத பட்சத்தில் எத்தனை நாட்கள், எத்தனை ஜெபம் செய்தாலும், எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவு தசமபாகம் செலுத்தினாலும், எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. மன்னிப்பு மன்னிப்பு என்று வாயினால் சொல்வதல்ல, மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போதே அந்த மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்படும். அப்படி மனம் திரும்பியவர்களின் ஜெபத்தை, அவர்களுடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லப்படுவது இதையே குறிக்கிறது. கர்த்தாவே, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், பரிசுத்தத்தை விரும்புகிறேன் என்பதின் பொருளே அதை நாம் அங்கு அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறோம், நான் உம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறேன், நானும் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்பதின் அறிக்கைதான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வார்த்தையின் பொருளாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.